This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்தியாவின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் ஜியோ சமீபத்தில் தனது முதல் காலாண்டு நிதியாண்டு முடிவுகளை அறிவித்தது. இந்நிறுவனத்தின் கூற்று ஜியோவின் மொத்த வாடிக்கையாளர் தளம் இப்பொழுது 498 மில்லியனாக இருக்கிறது. அதாவது இது 500 மில்லியனை தொட இன்னும் 2 மில்லியன் மட்டுமே உள்ளது. இந்த அளவிலான சந்தாதாரர்கள் தளத்தை வேறு எந்த இந்தியா டெலிகாம் நிறுவனமும் தொட்டதில்லை. இது வேறு மகத்தான சாதனையாக இருக்கும். இன்னும் வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், ஜியோவை தவிர வேறு எந்த நிறுவனமும் 400 மில்லியன் வாடிக்கையாளர்களை தொட்டதில்லை. ஜியோ நிறுவனத்தின் சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரைபர் ரன் ரேட் ஆனது 1.8% உள்ளது. இதன் பொருள் ஜியோவின் சேவை கீழ் அதிகபட்ச வாடிக்கையாளர்களை நீடிக்கிறார்கள் என்று அர்த்தம். முதல் காலாண்டில் ஜியோ மொத்தம் 9.9 மில்லியன் பயனர்களை சேர்த்துள்ளன. இந்தியாவின் சந்தையில் தேவைகளுக்கு ஏற்ப விலை நிர்ணய விளையாட்டையும் கூடவே இதன் சேவைகளின் விநியோகத்தையும் சரியாக கையாளுவதால் இது சாத்தியமாகி உள்ளது. 500 மில்லியன் என்ற மைல்கல் 2025 ஜூலை மாதத்தில் நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த காலாண்டின் முடிவில் ஜியோ 500 மில்லியனுக்கு அதிகமான பயனர்களை கொண்டுள்ளது என்பதை காட்ட அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஜியோவின் இந்த வளர்ச்சி ஆனது ஒரு பயனருக்கு சராசரி வருவாய் வளர்ச்சியுடன் சேர்ந்தே வருகின்றன. ஜியோவின் ARPU இப்பொழுது 208.8 என்பதை எட்டியுள்ளது. இது தொழில்துறை இரண்டாவது அதிகபட்சமாகும். விரைவில் இது 250 அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. இந்த நிறுவனத்தின் வருவாயை பெருமளவில் அதிகரிக்கும் ஜியோவின் ரீசார்ஜ் திட்டங்கள் ஆனது இந்த போட்டியாளரான ஏர்டெல் மற்றும் வோடாஃபோன் ஐடியாவை விட குறைந்த விலையில் உள்ளன. இதேபோல் 500 திரும்ப பெறக்கூடிய வைப்பு தொகையுடன் ஜியோ ஃபைட்டர் மற்றும் ஏர் பைப்பரின் 50 நாள் இலவச சோதனை சலுகையும் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் நீங்கள் 50 நாள் இலவச ஹோம் இன்டர்நெட் சோதனையை நீங்கள் முயற்சி செய்யலாம். தகுதியுள்ள ஜியோ ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்ட் பயனர்கள் 50 நாட்களுக்கு ஜியோ ஃபைபர் அல்லது ஜியோ ஏர் பைப்பரின் இலவச சோதனையை பெறுவார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.